Naughty America. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் அதில் முக்கால்வாசி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். கடவுள் தான் மனுஷனை உருவாக்குனாருன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் ஒருத்தன் நீ சாகும்போது கண்டிப்பாக கடவுளை பார்ப்பேன்னு சாபமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இவங்களுக்குலாம் பயப்படாலா நம்ம? ஸோ இவங்களுக்காகவே என் லைஃப்பில் கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட்டை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கதை கேட்க ரெடியாடா புண்ட அண்ணாமலை இந்த இன்சிடென்ட் அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எல்லா நாள் மாதிரியும் அன்னைக்கும் நார்மலாக தான் போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு எவனோ பாம்பு போட்டான். எங்களால் அந்த நாத்தத்தை பொறுத்துக்கவே முடியல. எங்கள் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு இப்போ எல்லார் மேலேயும் சந்தேகமா இருக்கு. என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்களா? பட் எங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அன்றைக்கி நாளுமே இந்த நாத்தத்திலே ஓடிச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் ஒரு 3-4 வாட்டி இதே ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. Manda pota mukamuro chalpite. Manda pota mukamuro chalpite. Panam pota mukamuro chalpite. Wanam pota mukamuro chalpite. Nalika morwa. Porwa mukamuro pa repeat. Urila kalabare. கடைசி வரைக்கும் எங்களால் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அன்றைக்கி ஸ்கூலும் முடிஞ்சுது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுன்றதுனால எங்கள் கிளாஸ் ரூம்ஸை நாங்களே தான் க்ளீன் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங் எங்கள் பெஞ்சுக்கு தான் க்ளீனிங் டியூட்டி போட்டிருந்தாங்க. ஒரு பெஞ்சுக்கு மொத்தம் 4 பேர். பட் அன்றைக்கி நாங்கள் 3 பேர் மட்டும்தான் க்ளீனிங் டியூட்டி பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தன் எங்கன்னே தெரியல. ப்ரோ ஜஸ்ட் டிஸப்பியர்ட். மறைஞ்சிட்டான் அப்படியே. ஸோ அவனை திட்டிக்கிட்டே நாங்கள் 3 பேரும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சடனாக அந்த பையன் என்ட்ரி கொடுத்தான். அவனை பார்த்த உடனே எங்கள் 3 பேருக்கும் பெரிய சந்தேகம். பிகாஸ் அவன் பேண்ட்டு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பாத்ரூமில் வலிக்க வேண்டாண்டா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நாங்கள் 3 பேரும் துப்பறிவாளன் மோடுக்கு போனோம். அவனை ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தோம். அப்போ கிளாஸில் இன்றைக்கி 3 வாட்டி பாம்பு போட்டது நீ தானடா அப்படின்னு கேட்டோம். பட் அவன் ஒத்துக்கவே இல்லை. நீயாடா போட்ட? நான் போடலண்ணா. ஆமாப்பா நீ போடலன்னே வச்சு. நாங்கள் 3 பேரும் துருவி கேட்டோம். அப்பயுமே அவன் மே பேகுனா நான் ஒரு அப்பா அர்த்தம் சார். ஸோ கடைசியாக நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தோம். அது என்னன்னா, சத்தியமா நீ தானே 3 வாட்டி பாம்பு போட்டேன்னு கேட்டோம். அதுக்கு அவனும் ஷாக்கிங்கா சத்தியமா 2 வாட்டி தான் மச்சான் விட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஃப் சப்போஸ் அவன் இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒத்துக்காமல் இருந்திருப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு கடவுளோட பவர் என்னன்ட்டு ரியலைஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இதை பவர்ன்னு சொல்ல முடியாது, ஃபியர்னு வேணால் சொல்லலாம். ஒரு மனுஷனை நீ இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக செய்ய மாட்டான். பட் இதுவே உன்னை உருவாக்குனவருக்கு நீ இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், சப்போஸ் இப்படி நீ பண்ணலன்னா அவர் உன்னை நரகத்தில் போட்டு தண்டிப்பார் அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காட். இப்படி தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கடவுள் பேர் சொல்லி தனக்கு வேண்டியதெல்லாம் பண்ண வைக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் தான் மனுஷனை உருவாக்குனாருன்னா அந்த மனுஷங்க மதம் வயசு ஜாதி வயசுன்னு பிரிஞ்சு ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரன் கூட சண்டை போடுறது, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை கேவலமாக நடத்துறது, பொண்ணா பிறந்தா இதெல்லாம் தான் போடணும் அப்படின்னு அவளை கஷ்டப்படுத்துறது, ரேப் பண்ணுறது, பாம்பு போடுறது, நோய் வந்து சாகிறது, நிலத்துக்காக அடிச்சுட்டு சாவுறது, ஜாதிக்காக அடிச்சுட்டு சாவுறது, கண்ட்ரிக்காக அடிச்சுட்டு சாவுறது, ஏன் கடவுளுக்காகவே அடிச்சுட்டு சாவுறது, இப்படிலாம் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்க்குற கடவுளை நான் ஏன் நம்பணும்? கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுளின் நினைப்பே வருது. நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கான்?